நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அலைபாய்கிற சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி தேவாதி தேவனை நோக்கி பார்க்கலாம். ராஜாதி ராஜனை நோக்கி பார்க்கலாம். கர்த்தாதி கர்த்தனை நோக்கி பார்க்கலாம். 7 மாதங்களை கடந்து இந்த 8வது மாதத்திற்குள் பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லு. அந்த சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாமும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். எங்கோ நாம் வாழ்ந்தோம், அறியாமல் அலைந்தோம். நம் நேசர் நம்மை தேடி வந்தார், நம்மை ரட்சித்தார், அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி என்று சொல்லுவோம். நன்றி என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சுகத்திற்காக, பலனுக்காக, ஜீவனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் தந்து வருகிற பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம். நீர் தந்திருக்கிற வேலைக்காய் ஸ்தோத்திரம். அந்த வேலையை செய்ய தேவன் தந்திருக்கிற திராணிக்காக, ஞானத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் தந்திருக்கிற நல் உறவுகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அருமையான பெற்றோர்களுக்காய் நன்றி. நல்ல வாழ்க்கை துணைக்காய் நன்றி. நல்ல பிள்ளைகளுக்காய் நன்றி. நல்ல சகோதர சகோதரிகளுக்காய் நன்றி. நல்ல நண்பர்களுக்காய் நன்றி ஆண்டவரே. பாலைவன தேசத்தில் ஆண்டவரே நீரூற்றாய் நீ தந்திருக்கிற நல்ல சபைக்காய் நன்றி என்று சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜீவனுள்ள வசனங்களை தந்து எங்களை போஷிக்கிறீரே, அதற்காய் நன்றி. எங்களுடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாகும்படியாக தேவன் எங்களை போஷிக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பெற்றிருக்கிற பெரிதான ரட்சிப்பின் மூலம் ஆண்டவரே நாங்கள் பெற்று அனுபவிக்கிற சந்தோஷத்திற்காய் நன்றி, சமாதானத்திற்காய் நன்றி, ஆறுதலுக்காய் நன்றி, வழிநடத்தலுக்காய் நன்றி, நம்பிக்கைக்காய் நன்றி. நாங்கள் பெற்றிருக்கிற நம்பிக்கை ஆண்டவரே, ஜீவனுள்ள நம்பிக்கை ஆண்டவரே, அதற்காய் நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லுங்க. ஆம் பிரியமானவர்களே, அந்த தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் அவரை துதிக்கும் முன்பாய், ஆராதிக்கும் முன்பாய், அவருடைய வசனங்களை கேட்கும் முன்பாக, அவருடைய பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறும் முன்பாக எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே என்று கேட்போம். நம்முடைய குற்றங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய மீறுதல்கள் ஒவ்வொன்றையாய் தேவனுடைய சமூகத்திலே நாம் சொல்லுவோம். நம்முடைய மாம்சத்தின் இச்சைகள், பெருமைகள், கசப்புகள், வெறுப்புகள், மன்னிக்க முடியாத தன்மைகள் ஒவ்வொன்றையும் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒரு குழந்தையை போல ஒப்பு கொடுத்து நாம் சொல்லுவோம். பாவத்தின் பாரத்தினால் தவிக்க வேண்டாம். கருணையுள்ள கிருபையின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நல்ல நோக்கி பார்த்து சொல்லுவோம். பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும்
ஆவி என்னை